பெண்களை வியக்கும் பேரழகி சில்க் சுமிதா. கவர்ச்சி நடிகைகள் தமிழ் சினிமாவில் நடனம் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தன்னால் நடிக்கவும் முடியும் என்று நிரூபித்தவர் அவர். விஜயலட்சுமி என்ற இயற்பெயருடைய சில்க் சுமிதா அழகிய உடற்கட்டும் மிக கவர்ச்சியான கண்களுமாக இளசுகள் முதல் பெருசுகள் வரை பலரின் தூக்கத்தை துரத்தியடித்த பெருமைக்குரியவர். அபார நடன திறமையாலும் கண்களின் வசீகரத்தாலும் குணச்சித்திர வேடங்களாலும் தமிழ் திரையுலகை மட்டுமல்லாமல் தென்னக திரைப்பட உலகையே சில்க் சுமிதா பல ஆண்டு காலம் கண்களால் கட்டி போட்டிருந்தார். ஆம், அவரது காந்த விழிகள், கவர்ச்சி உதடுகள் தமிழ் சினிமாவை புரட்டி புரட்டி எடுத்தது. இன்பம் காட்டும் இன்முகம், பாங்கு காட்டும் சோகமுகம் என இப்படி பன்முக நடிப்பு வினுச்சக்கரவர்த்தி மூலம் வண்டி சக்கரம் என்ற படத்தில் சில்க் என்ற கதாபாத்திரத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அவர். வண்டி சக்கரம் படத்தில் வா மச்சான் வா, சிலுக்கோட கையால வாங்கி குடி போன்ற பாடல்கள் சிலுக்கின் சிலிர்ப்பூட்டும் நடனத்தை நமக்கு காட்டின. ரோசாப்பூ ரவிக்கக்காரி நீ தாண்டி சிலுக்கு, ராசாவுக்கு ஒன்ன கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி, ரோசாப்பூ ரவிக்கக்காரி நீ தாண்டி சிலுக்கு, ராசாவுக்கு ஒன்ன கண்டா ஏதோ போல இருக்கு. கொழுந்து வெத்தல உடம்பு ஐயோ ஐயோ ஐயோ. 1980ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த தமிழ் சினிமாக்களில் சில்கின் நடனம் இடம்பெறாத படங்கள் மிக மிக குறைவு. இதில் ரஜினி கமல் நடித்த படங்களும் அடக்கம். அந்த படங்கள் ரஜினி கமலுக்காக 50% வியாபாரமாகின என்றால் சில்கின் ஒரு நடனத்துக்காக மீதி 50% வியாபாரமானது. அக்காலத்தில் படத்துல சில்கோட பாட்டு ஒண்ணு கட்டாயம் வச்சிருங்க என்பது தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் மறக்காமல் வைக்கும் கோரிக்கை. பொன்மேனி உருகுதே என்ற பாடல் ரசிகர்களை கிரங்கடித்தது. கவர்ச்சியில் தென்னிந்திய திரையுலகையே தன் பக்கம் திருப்பி வைத்திருந்த சில்க் குணச்சித்திர நடிப்பாலும் ரசிகர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ள தவறவில்லை. சில்கின் அழகையெல்லாம் திரட்டி காட்டிய படம் அன்று பெய்த மழையில். கதாநாயகியா அன்பா அழகா என்று ஒவ்வொரு காட்சியும் நகர்த்தும் ஒளிமிகு படம் அது. அலைகள் ஓய்வதில்லை படத்தில் எஸ்தர் என்ற கிறிஸ்துவ பெண்ணாய் கணவனின் ஆணாதிக்கம் எதிர்த்து காதல் கலப்பு திருமணம் செய்து வைக்கும் சிலுக்கு நடிப்பின் மூலம் நம்மை சிலிர்க்க வைக்கிறார். பாயும் புலி படத்தில் ஆடி மாசம் காத்தடிக்க பாடலுக்கு அவர் ஆடிய நடனம் இன்று வரை நம்மை ஆட்டி வைக்கிறது. மூன்றாம் பிறை படத்திலும் சீனு முள்ளுக்குத்தினா ஊசி போடணுமா என்று கமலிடம் அப்பாவி குரலில் கேட்கும் சிலுக்கின் நடிப்பு தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்கா காதலுடன் நிலைத்து இனிக்கும். மூன்று முகம், அமரன், சகலகலா வல்லவன் போன்ற திரைப்படங்களில் வசீகரமான தோற்றத்தாலும் கவர்ச்சிகரமான நடனத்தினாலும் சில்க் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் கவர்ச்சி புயலாக வலம் வந்தவர். இவர் நடிப்பில் பல கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தாலும் நாளிதழ்களும் திரைப்படங்களும் கவர்ச்சி நடிகையாகவே அடையாளப்படுத்தின. இருப்பினும் நீங்கள் கேட்டவை, தாலாட்டு கேட்கிதம்மா, லயனம் போன்ற திரைப்படங்களின் மூலம் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கு கவர்ச்சி மட்டுமின்றி அனைத்து விதமான நடிப்பின் பரிமாணங்களும் வரும் வாழ்க்கையில் நடந்த அளவுக்கு வேறு எந்த நடிகையின் வாழ்க்கையிலும் சடார் பள்ளங்கள், திடீர் உயரங்கள், அதல பாதாள சறுக்கல் பக்கங்கள் இருக்காது. நடிக்க வராவிட்டால் நான் ஒரு நக்சலைட் ஆகியிருப்பேன் என ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் சில்க் சுமிதா என்றால் நம்ப முடிகிறதா? 15 வயது வரையிலான அவரின் வறுமை வாழ்க்கைதான் அவரை அப்படி சொல்ல வைத்திருக்கிறது. படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சிவாஜி கணேசன் வந்தால் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். ஆனால் சில்க் சுமிதா மட்டும் ஸ்டாரில் உட்கார்ந்தே இருப்பார். இதை பற்றி அவரிடம் கேட்டபோது, எழுந்து நின்னா என் குட்டை பாவாடை சிவாஜி சாருக்கு கூச்சத்தையும் சங்கடத்தையும் உண்டாக்கிடும், அதனாலதான் உட்கார்ந்திருக்கேன்.
எனச் சொல்லி சுவாஜியையும் நெகிழ வைத்த சில்க் சுமிதா எவ்வளவு கவர்ச்சியாவும் நடிக்க கூச்சப்படாத சில்குக்கு பிறரின் கூச்சத்தை மதிக்கும் மனம் இருந்ததற்கு ஒரு துளி உதாரணம் இது. பார்க்கும் பார்வை நீ என் வாழும் நீ என் கவிதை நீ பாடும் நிஜத்திலும் நிழலிலும் அவரது கண்கள் பேசிய வார்த்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளது. பொற்கோவிலுக்குள் ராணுவத்தை அனுப்பி கடும் நெருக்கடியை பிரதமர் இந்திரா காந்தி சந்தித்துக் கொண்டிருந்த நேரம். அந்த சமயத்தில் கையில் ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் சில்க் சுமிதா பற்றிய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. புத்தகத்தில் இருந்து தலையை எடுத்த இந்திரா காந்தி, "ஹூ இஸ் திஸ் சில்க்?" என பக்கத்தில் உள்ளவரிடம் குறுநகையுடன் கேட்கிறார். இந்தியாவின் மிகச்சிறந்த ஆளுமை ஒரு நடிகையை பற்றி கேட்கிறார் என்றால் அந்த நடிகையின் தாக்கம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும். தமிழ் சினிமா தராத நிம்மதியும் தன்மானமும் மலையாள சினிமா தந்தது சில்குக்கு. தமிழ் சினிமாக்காரர்கள் சில்க் மீது அதீதம் காட்ட மலையாள உலகமோ சில்கின் கவர்ச்சி உள்ளிட்ட நடிப்பை கூராக்கி அவள் தன்மானம் கெடாமலும் கொண்டாடியது. மிக குறுகிய காலகட்டத்தில் 450க்கு மேற்பட்ட படங்களில் நடித்தாலும் கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் சில்கை ஏதோ ஒரு வெறுமை துரத்தி கொண்டே இருந்தது. 17 வருடங்கள் தென்னிந்திய சினிமாவை தனது கவர்ச்சியான கண்களாலும் சொக்க வைத்த உதடுகளாலும் ரசிகர்களை கிரங்கடித்த சில்க் சுமிதா 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னையில் அவருடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியாவே இந்த தற்கொலை சம்பவத்தால் அதிர்ந்து போனது. சொந்த படம் தயாரிக்க முயற்சித்ததில் ஏற்பட்ட கடன் தொல்லை மற்றும் காதல் தோல்விதான் அவருடைய மரணத்திற்கு காரணம் என்று கூறப்பட்டாலும் இன்று வரை அவரது மரணம் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு சில்க் சுமிதாவின் வாழ்க்கையை மையப்படுத்தி தி டர்ட்டி பிக்சர் என்ற பெயரில் மிலன் லூதியா இயக்கத்தில் ஹிந்தி திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்தில் சில்க் சுமிதாவாக வித்யா பாலன் நடித்திருப்பார். இப்படம் வித்யா பாலனுக்கு தேசிய விருதை பெற்று தந்தது. சில்க் கிழுகிழுப்பு கவர்ச்சிக்கு பொருள் மட்டுமே அல்ல, ஆம், இயற்கையான குங்குமம் கொன்று செயற்கையான ஸ்டிக்கர் பொட்டானதுதான் சில்கின் நெற்றியில் வாழ்க்கை